தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு பக்கம் டெல்லியில் சிபிஐ ஆஜராகிறார். இன்னொரு பக்கத்தில் ஜனநாயகன் பட விஷயமா சென்சாரில் வந்து சில கிடுக்குப்பிடியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜயை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஜனநாயகன் படத்தோட ரிலீஸில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். கரூர் இஷ்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது சிபிஐ கிட்ட போச்சுன்னா அது எப்படியும் அது விசாரணைக்கு வர வேண்டியது தானே. அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சம்மன் அனுப்புவாங்க, அவங்க விசாரணைக்கு ஆஜராகணும். அதுக்கப்புறமா தான் அது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அது எதிர்பார்த்தது தான். இவ்வளோ வேகமாக எதிர்பார்க்கல அப்படிங்கிறது ஒன்று. சரி, எனிவேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முன்னாடியே வருதுங்கிறது தான் ஒரு பக்கம். அதை பற்றி பேசலாம். பட் ஜனநாயகன் வந்து இப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. முதல் காரணம், அது ஒரு பொலிட்டிக்கல் மூவி கிடையாது, ஒரு கமர்ஷியல் மூவி. அதில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கலாம், இல்லை சட்டையர் இருக்கலாமே தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் மூவியோ இல்லை பயங்கரமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு படமாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மோர் ஓவர் பகவந்த் கேசரியோட ரீமேக், பச்சையான ரீமேக் நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. ஸோ அப்போ அதில் என்ன பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அப்போ அந்த படத்துக்கு ஏன் சிக்கல் அப்படிங்கிற கேள்வி வருது.